செய்திக்கு நேராக கடந்து போகலாம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு ஆசை. எதை குறித்து நமக்கு ஆசை இருக்கணும் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை வாசிக்கலாம். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட கூட தன் தேசத்துக்கு திரும்பி போனான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சாலமோனுடைய ஞானம் சகல தேசத்திலும் பிரசித்தியான அந்த டைம்ல சேபாவுடைய நாட்டில் உள்ள அந்த ராஜஸ்திரி கேள்விப்படுகிறார். சாலமோனுடைய நடை மண்டபங்கள், ஆலயத்துடைய மகிமை, அவனுடைய அலங்காரங்கள், அவனுடைய சாப்பாடு டைம் டேபிள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி ஆகியும் அந்த சாலமோன்ட்ட போய் ஒன் டைம் பேசணும் அப்படின்னு இவ ஆசைப்படுகிறான். ஆசைப்பட்டதுனால இவங்க 120 தாலந்து பொன்னு, ரத்தினங்கள், கந்த வர்க்கங்கள், வசனம் சொல்லுகிறது 9வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிக்கலாம். இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி கொண்டு வந்த கந்த வர்க்கத்தை போல சாலமோன் ராஜாவுக்கு அதுக்கு பிறகோ அதுக்கு முன்னே யாருமே கொண்டு வரலையாம். அவ்வளவு கந்த வர்க்கங்களோடு ரத்தினங்களோடு பொன்னோடு கூட இந்த சாலமோன் ராஜாவை அவ பார்க்க வரா. எதுக்காக வருகிறான்னா இவனுடைய ஞானத்தை செக் பண்றதுக்காக வரா. வந்து நிறைய விடுகதைகளினால இந்த சாலமோன் ராஜாவை செக் பண்றான். அப்ப இவ சொல்றா, எனக்கு என்னுடைய தேசத்துல இந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டது கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா இந்த ஜனங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, அவருடைய ஞானத்தை அப்படியே கண்கூடா பாக்குறாங்க. இந்த மக்கள் எல்லாம் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவ சொல்றா. சொல்லிட்டு கவனிங்க, அவ கிளம்புற நேரத்துல சாலமோன் ராஜாட்ட விரும்பி கேட்கிறா, நிறைய விஷயங்கள் கேட்கிறா. வசனம் சொல்லுகிறது, அவ கொண்டு வந்ததை பார்க்கிலும் அதிகமாய் சாலமோன் ராஜா அவளுக்கு கொடுத்தான். அதுல இன்னொரு வேர்டு இருக்குது, அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கவனிங்க கவனிங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, எதுக்கோ ஆசைப்படுறாங்க. நம்ம எதுக்கு ஆசைப்படணும்னு பைபிள் நமக்கு சொல்லி தருது. அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க. அவ ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் சாலமோன் ராஜா அவளுக்கு கொடுத்தான். கொடுத்தோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் பரிவாரத்தோடு கூட தன் தேசத்துக்கு திரும்பி போனார். நல்ல கவனிச்சிடுங்க, கர்த்தருக்கா நம்ம கொடுக்கும் போது அதிகமா கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கா நம்ம கொடுக்கும் போது நம்ம ஆசைப்பட்டு கேட்கிறத கர்த்தர் நமக்கு கண்டிப்பா தருவார். அல்ல, கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் கர்த்தர் நமக்கு தருவார். கவனிங்க, ஜெபத்துல கேட்கறது எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில தரமாட்டார். கர்த்தருக்கு சித்தத்தின்படி உள்ள ஒரு ஜெபம் இருக்குமானா கர்த்தர் கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு அவர் பதில தருவார். நான் பைபிள்ல படிக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, இந்த யோசேப்பு பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவன் எகிப்தின் அதிபதியா உயர்த்துவான்னு நினைச்சு ஆசைப்படல. அவனுக்கு ஒரு ஆசை, நான் பரிசுத்தமா வாழணும், இந்த பூமியில நான் பரிசுத்தமா வாழணும். வாலிபனா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம், நான் பரிசுத்தமா நான் வாழணும்னு அவன் ஆசைப்பட்டதுனால அந்த ஆசை அவனை எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினது. பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரூத்து அவ்வளோ ஆசைப்பட்டா. தன்னுடைய மாமியாகிய நகோமிக்கு தேவனை தான் நான் ஆராதிக்கணும், நான் மோவாபியர்களுடைய தெய்வத்தை நான் ஆராதிக்க கூடாது, அந்த என்னுடைய புருஷனுடைய தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு அவ எதிர்பார்த்தல்ல ஆசைப்பட்டது. அவளுக்கு தெரியவும் தெரியாது அவளுடைய வாழ்க்கை இப்படி கட்டப்படும் அவ நினைக்கவும் இல்லை. அவ அந்த ஆசைப்பட்டதுனால கர்த்தர் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரு. பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 14:14 வாசிப்பீங்கன்னா, பெலிஸ்தியர்களை பார்த்து சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்துட்டே இருக்கிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா சவுல் கூட பயந்து நடங்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் சவுலுடைய மகன் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரிக்கு ஒரு ஆசை, எப்படி ஆகிலும் இந்த பெலிஸ்தியர்களை முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு. அதனால இவன் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து கேட்கிறான், டேய் நம்ம 2 பேரும் அந்த பெலிஸ்தியருடைய தானயத்துக்குள்ளார போமா வாரியா அப்படின்னா, உடனே இந்த இவனுடைய ஆயுததாரி சரி நான் வாரேன் அப்படின்னாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, போசே சேனைன்னு சொல்லிட்டு 2 செங்குத்தான பாறை, அது வழுக்கான பாறை, அதுல காலால நடந்தெல்லாம் போக முடியாது. 2 கைகள்னாலையும் இந்த யோனத்தானும் அவருடைய ஆயுதத்தார் எப்படி ஆகிலும்
இந்த பெலிஸ்தியர்களை முறியடிக்கணும் அப்படின்ற ஆசையில 2 பேரும் தவிழ்ந்து போறாங்க. கவனிங்க. அப்போ இவங்களுக்கு இருதயத்துல ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, அங்கே இருந்துட்டு நம்மளை பார்ப்பாங்க எதிரிகள் பார்க்கும்போது அங்கே வருவாங்க, ஏறி வாங்கடா உங்களுக்கு பாடத்தை கற்பிப்போம் அப்படின்னு ஒரு சவால். உனக்கு நேரம் நமக்கு நேரம் வந்துன்னா நமக்கு ஜெயம் கிடைச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிடுங்க. பைபிள் வாசிக்கணும்னு ஒரு ஆசை, எப்படியா சர்ச்சில் போய் ஜெபம்னு ஒரு ஆசை. சில சவால்கள் உங்களுக்கு நேரம் வருது, சில போராட்டங்கள், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாம சில சவால்கள் உங்களுக்கு நேரம் வருதுன்னா நீங்க சோர்ந்து போக கூடாது. அதை பிளஸ் பாயிண்டா நீங்க எடுக்கணும். நீங்க போகிற பாதை ஒரு வழுக்கான பாதையா கூட இருக்கலாம். இதில் நான் வழிக்கு விழுந்துருவேன், இந்த ஜெபத்தை என்னால பண்ண முடியாது, 12 மணிக்கு எழும்பி ஜெபிக்க முடியாது, எல்லா ஆராதனைக்கு போக முடியாது, அப்படி ஒதுக்க கூடாது. அதுல நீங்க முன்னேறி போக ஆசைப்படுவீங்கன்னா உங்க குடும்பங்களை முறியடிக்கிற பெலிஸ்தியருடைய கிரியைகளை உங்க காலுக்கு கீழே கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு, நமக்கு நேரம் மனுஷ சவால்கள் வரும், நமக்கு நேரம் சத்துரு சில வழுக்கான காரியங்களை நமக்கு முன்பா கொண்டு வருவான். அதை நீங்க இப்படிதான் நான் ஜோமன எனக்கு பிரச்சனை கூடுது, ஜபத்தை குறைக்காங்க, ஜபத்தை அதிகரிங்க. நிச்சயம் அந்த ஜபம் ஒரு நாள் பெலிஸ்தியர்களை முறியடிக்க பண்ணும். நிச்சயமா நீங்க ஆசைப்படணும், எப்படி ஆகலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு ஆராதனை முடக்க கூடாது. என்ன சோதனை, மனுஷன் எனக்கு விரோதமா என்ன சொன்னாலும் நான் அதை காதுல வாங்கிடும். பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா சவுல் ராஜாவான புதுசுல சிலர் சொன்னாங்க, இவனா நம்மளை ஆள போறான், இவன் இஸ்ரவேலின் முதல் ராஜா, இவனை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார். வசனம் சொல்லுகிறது, எஸ், அவன் காது கேளாதவன் போல இருந்தான். நம்ம அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி போகணும்னு நினைக்கும் போதுதான் நம்ம பெஸ்ட் சொந்த மனைவியா இருக்கும் சில வார்த்தைகள், சொந்த புருஷனா இருக்கும் சில வார்த்தை சொல்றது, ரொம்ப நேசிக்கிற ஒரு சிநேகிதனா இருக்கும் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்றது, அது உங்களை பில்டப் பண்றதுக்காக. நீங்க சில நன்மைகளை பெற்றெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாயை கொண்டு சாத்தம் பேச வைக்கிறான். அதை நீங்க பிளஸ் பாயிண்டா எடுப்பீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறான். நமக்கு ஆசை வேணும், எப்படியாவது நான் முறியடிக்கணும், எப்படியாவது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும். அப்படி ஒரு ஆசை இருந்துன்னா நிச்சயம் பெலிஸ்தியர்களை முறியடிப்பீங்க. யோபுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னா, என்னதான் சோதனை வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்க 2 ரெட்டிப்பான நன்மை வரும்னு அவனுக்கு தெரியாது. எதிர்பார்த்தல்ல தேவன் மேல அவன் ஆசை வச்சது. அவனுடைய இருதயத்துல ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னா, நான் என்னத்தை தான் இழந்தாலும், என் சரீரத்தின் பலனே போனாலும், என் 10 பிள்ளைகளும் போனாலும், என் நன்மைகள் எல்லாம் போனாலும், நான் இயேசுப்பாவை மறுதலிக்க கூடாது. நான் இயேசுப்பாவை கர்த்தர் சும்மா விட்டாரா? அவன் எதை இழந்தானோ எல்லாத்தையும் அவனுக்கு 2 மடங்கா கொடுத்து ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, கர்த்தர் விடுவிப்பார்னு அவங்க எதிர்பார்த்து அல்ல, அவங்களுக்குள்ள ஆசை. கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காம போனா இந்த போர்ச்சிலைய வணங்க கூடாது, அப்படியே அவங்க இருந்தாங்க. நிச்சயமா அந்த பைபிளை நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா 4வது நபராய் அந்த அக்கினியின் நடுவுல அவர் உலாவி கொண்டிருந்தார். அக்கினியின் மனம் அவங்க மேல வீசல, முடி கருகி போகல, அவங்க ஜீவன் உள்ளவர்களாய் வெளியே வந்தாங்க. காரணம் அவங்க கர்த்தர் மேல வச்சிருந்த அந்த ஆசை. நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். நம்ம சில விஷயங்கள்னால அக்கினிகள்னால சேதப்படாம இருக்கணும், கர்த்தருக்கு மேல ஒரு ஆசை வேணும். ஏசப்பாட்ட நான் பேசணும், ஏசப்பாக்க கூட நான் அந்த மணிக்கூர் கணக்கா ஜெபிக்கணும், அவர் எழுதி தந்த பைபிளை படிக்கணும், அவருடைய ஆராதனை ஸ்தலத்துல முக்கியம். அப்படி ஒரு ஆசை நமக்குள்ளால இருக்குன்னா நிச்சயமா அக்கினி மன நம்ம மேல வீச கர்த்தர் விடவே மாட்டார். உண்மை சொல்றேன், அக்கினி நம்மளை சேதப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். மனுஷன் உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பலாம், ஆனா கர்த்தர் மட்டும் உங்க பட்சத்துல இருப்பார்னா அவர்களுடைய திட்டத்துக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களா. தொர்க்கானுக்கு ஒரு ஆசை இருந்து அவளுக்கு இருக்கல, எந்த நன்மையும் அவள்கிட்ட கிடையாது, ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், அவன் துணி தச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அவ உயிரோட எழும்புவான்னு அவளுக்கு தெரியாது, எதிர்பார்த்தல்ல அது ஆசைப்பட்டது. அவ செய்ததுனால அவ மறிச்சு போன அவளை கர்த்தர் உயிரோட எழும்ப பண்ணார். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான்.
கர்த்தர் மேல ஒரு ஆசை நமக்கு வேணும். ஏசப்பா தான் உன் ஜீவனுள்ள தேவன். என்னதான் சோதனை வந்தாலும் அவரை விட்டு நான் பின்வாங்கி போகக்கூடாது, அவரை விட்டு நான் பின்வாங்கி போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த ஆசை உங்களை உயர்த்தும். பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மோசைக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தரை முகமுகமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. கர்த்தரை கண்மலை வெடிப்புக்குள்ளால அந்த மோசையை வச்சு கையினால மூடி கடந்து போனார். அவருடைய பின்புற சாயலை மோசே பார்த்தான்னு சொல்லியிருக்கு. வசனம் சொல்லுகிறது, மோசையுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க கூடாத அவ்வளோ பிரகாசமா இருந்தது. மக்கள்கிட்ட பேசும்போது அவன் முக்காடிட்டு கொண்டான், கர்த்தரிடத்துல போகும்போது முக்காடை எடுத்து கொண்டான். கவனிக்கணுமே, அவ்வளவு மகிமை அவனுக்குள்ளால பிரகாசிக்க காரணம் அவனுக்குள்ள இருந்த ஆசை. எப்படி ஆகல ஏசப்பாவை பார்க்கணும், பரலோக மகிமையை பார்க்கணும், பூமியில இருக்கும் போதே தேவ தரிசனத்தை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். அப்படி ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் வெளிப்படாம வேற யாருக்கு கர்த்தர் வெளிப்படுவாரு? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ பூமியில பிறந்தோம் வாழ்ந்தோம் 4 நாள்ல சாக போறோம் அப்படியெல்லாம் கிடையாது. பூமியில ஆசைப்படணும். இந்த பூமியில இருக்கும் போது இந்த கஷ்டத்தின் நடுவிலும் இந்த நெருக்கத்தின் நடுவிலும் அந்த பெருங்காத்துல இருந்து உண்டாகிற தேவ சத்தத்தை கேட்கணும். நான் பிசாசுக்கு சொப்பனத்தை எல்லாம் பார்க்கணும், பரலோக மகிமையை பார்க்கணும். அப்படி நீங்க ஆசைப்பட்ட கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுவார். யோசுவாவுக்கு ஒரு ஆசை இருந்து பாருங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை அவனை வெட்கப்படுத்தி எகிப்திலிருந்து புறப்பட்டதுல 20 வயசு உள்ள எல்லாரும் வழியில வனாந்தரத்துல 40 வருஷத்துல செத்து போனாங்க. ஆனா இந்த யோசுவாவை கர்த்தர் கானான்ல குடும்பமாய் கால் மிதிக்க கர்த்தர் பண்ணாரு. அவனுக்கு இருந்த அந்த ஆசை. கவனிக்கணுமே, நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கணும். நானும் எனக்கு தந்த என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தரை தான் சேவிக்கணும். எங்க தலைமுறையில வருகிற ஒரு மருமக கூட புறஜாதி தெய்வங்களை தேடி போகக்கூடாது. என்னுடைய பேர பிள்ளைகள் கூட அந்நிய தெய்வங்களுக்கு முன்னால முட்டி போடக்கூடாது. அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் கர்த்தர் கானான பரலோக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த யோசுவாவுக்கு இருந்த ஆசை அவனை வெட்கப்படுத்தவே இல்லை. ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடுங்க, உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ஜெப குறிப்பு இருக்கோ இல்லையோ, நேரம் இருக்கோ இல்லையோ, நேரம் எடுத்து 1 மணிக்கு ஆலயத்துல வந்து ஜெபிச்சு பாருங்க, உங்க தலைமுறைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. உண்மை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுடுங்க. ஆமா, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்கோ இல்லையோ, சிலவங்க வந்து சில தேவைகள் வர மட்டும் சர்ச்சில் வந்துருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஜெப குறிப்பு இல்லாத காலத்திலையும் ஆலயத்துல வந்து 1 மணிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமென். ஒவ்வொரு நெருக்கங்களும் வர வர கர்த்தர் அழகா உங்களுக்கு முன்ன போய் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்னால போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறத நீங்க உணர்வீங்க, சாட்சிகளை கேட்பீங்க. அநேகருக்கு உங்க வாயினால் அந்த சாட்சியை சொல்ல கர்த்தர் வைப்பார். கர்த்தருடைய தேவை இருக்கும்போது மட்டும் இல்லை இயேசுப்பாவை தேடுறது. சிலவங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன்னே, சிலவங்க வந்து தேவைக்கு மட்டும் நீங்கள் ஒருத்தட்ட உதவி கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, மற்ற நேரம் முகத்தில் பார்க்கல பேசலைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா? அதே நேரம் எப்பவும் பேசி பேசி இருந்தீங்கன்னு வைங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க துணையாக அனுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இயேசுப்பாவுடைய தேவைக்கு மட்டும் போகக்கூடாது. தேவையில்லாத காலத்தில் அப்பாட்ட நீங்கள் தேவை இருக்கும் மட்டும்தான் பேசுவீங்களா? எப்பவும் பேசுறீங்க பார்த்தீங்களா? அதே போலதான் டெய்லி காலைல எழும்புனோன்னா முதல் மணி நேரம் இயேசுப்பாவுக்கு கொடுங்க. காலைல ஆமென், மாதத்துல முதல் மணி நேரம், முதல் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், என்னைக்கா இருக்கலாம், அது மாதத்தின் முதல் நாள் கர்த்தருக்கு கொடுங்க. உங்க வாழ்நாள்ல முதல் மணி நேரம் கர்த்தருக்காக, வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. காலைல எழும்பணும்னா தேவ முகத்தை பாருங்க, பைபிளை பாருங்க, கர்த்தர் நோக்கி பேசுங்க. அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துன்னா அந்த நாள் ஃபுல்லும் டென்ஷனான நாள் இல்ல, ஒரு மன மகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த சிம்சோனை பத்தி பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்சோனுக்கு தேவையில்லாத ஒரு ஆசை வந்ததுனால கர்த்தர் மேல அவனுக்கு ஒரு அவ்வளோ பராக்கிரமசாலி அவனை படைச்சார் இல்லையா கர்த்தர்? அழகா அவனை மாதிரி பராக்கிரமசாலி வேற எங்கேயாவது பைபிள படிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. பைபிள் ஆதியாகமம் 2 வெளிப்படுத்துற விசேஷம் வாசித்தீங்கன்னா சிம்சோனை மாதிரி பராக்கிரமசாலிகள் ஒருத்தனுமே கிடையாது. இப்படி கர்த்தர் அவனை பிறக்கிறதுக்கு முன்னாலவே பேரை சொல்லி கொடுத்து இப்படி இருக்கணும், வயிற்றுல இருக்கும்போது நீ இப்படி இருக்கணும், பிறந்தப்புறம் இப்படி அப்படி சில சட்டங்களை கொடுத்தே அந்த சிம்சோனை கர்த்தர் பிறக்க பண்ணாரு. ஆனா அவன் தேவையில்லாத ஒரு ஆசை அவன் வாழ்க்கையில வந்ததுனால அவனுடைய முடிவு பரிதாபமாய் மாறி போனது.
அவன் கர்த்தர் மேல ஒரு ஆசையா இருந்தவன், கர்த்தருக்காக சாதிக்கணும், கர்த்தருக்காக வாழணும், என்னை படைச்ச கர்த்தருக்காக நான் வாழணும்னு ஒரு ஆசை வச்சு அவன் வாழ்ந்துருந்தான்னா அவனுடைய சரித்திரம் வேற எங்கேயோ போயிருக்கும். இந்த மாதிரி கண்ணு பிடுங்க, எந்த மயக்க மருந்தும் கொடுக்காம அவன் கண்ணை உயிரோட வச்சே பிடுங்குறாங்க. இந்த நிலைமை அவனுக்கு வந்திருக்காது. கர்த்தர் இன்னைக்கு பைபிள் வசனத்தை கொண்டு 3 விஷயத்தின் மேல நீ ஆசையாயிரு, உன்னை கனம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். வாசிப்போமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள், எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அப்படி நம்ம எதுக்கு மேல ரொம்ப ஆசைப்படணும் அப்படின்னு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 7வது வசனம். எடுக்கிறவங்க சத்தமா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 7வது வசனம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்கிற அதிபதி கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் அந்த ஊழியக்காரரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை கேட்கிறதுக்கு ஆசையா இருங்கன்னு கேளுங்களா? எஸ் சொல்லுங்க. எஸ், வெரி குட். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வசனத்தை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கணும். இன்னைக்கு வரையிலும் எனக்கு பிரசங்கம் பண்றதை விட பிரசங்கம் கேட்க ரொம்ப ஆசை. அவங்க எப்படி பேசுறாங்களோ இல்லையோ அதுலயும் ஒரு பாயிண்ட கர்த்தர் எனக்கு வச்சிருப்பாரு. எனக்கு அவ்வளோ ஆசை. படிச்சவங்க யார் பேசுறதுன்னு சரிதான், எனக்கு பிரசங்கம் கேட்க அவ்வளோ ஆசை. இல்லையா? அதனால தேவையில்லாத யூடியூப்ல போய் அங்கேயும் இங்கேயும் அதையும் இதையும் பார்க்காதீங்க. நமக்கு சபையில கத்த தருகிற நல்ல உபதேசத்தை கத்த தர்றார், அது போதும். அல்லேலூயா. உபாகமம் 32:8 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மழை இளம் பயிர்கள் மேல பொழிவது போல கர்த்தருடைய உபதேசம் பொழிந்து கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிச்சிடுங்க. மழை இளம் பயிருக்கு மேல எப்படி அழகா பொழிகிறதோ அதே போல கர்த்தருடைய உபதேசம் நமக்கு வந்துட்டே இருக்குது. அதே வசனம் சொல்லுகிறது, பனித்துளிகள் புல்லின் மேல இறங்குறது போல என் வசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாள் ஆராதனையில் நம்மளுக்கு புரிகிறது மாதிரி அழகா நம்ம மொழியிலே அழகாய் நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியான பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை கேட்க நமக்கு ஒரு ஆசை வேணும். நான் என்ன நான் சொல்றேனே, சில வசனங்கள், சில பைபிள் மேட்டர்ஸ் நான் அறிஞ்சதுனால தான் சில தப்புகளை என்னால் திருத்தி கொள்ள முடிகிறது. மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதுனாலலாம் மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ளால வந்திருக்கு. பழி வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை கேட்டதுனால தான் அந்த பழி வாங்குற சுபாவம் நம்மளை விட்டு மாறுகிறது. பொய் சொல்லக்கூடாதுன்ற பிரசங்கத்தை கேட்டதுனால தான் பொய் சொல்லுகிற சுபாவம் நம்மளை விட்டு மாறுகிறது. கவனிங்க, இந்த பிரசங்கம் மட்டும், இந்த உபதேசம் மட்டும் நமக்கு நேரம் வரலன்னு வைங்க, வசனத்தை மட்டும் நம்ம கேட்கலன்னு வைங்க, நம்ம எல்லாரும் பாவிகளா என்னைக்கோ இந்த பூமியை விட்டு மாற்றப்பட்டிருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை கத்த சொல்லுகிற ஒரு ஆசை, ஃபர்ஸ்ட் ஆசை என்ன அப்படின்னா, வசனத்தை கேட்க நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கலாம், திங்கள் பிரேயரா இருக்கலாம், வெள்ளி ஃபாஸ்டிங் பிரேயரா இருக்கலாம், ஆன்லைன் பிரேயரா இருக்கலாம். வசனத்தை கேட்கணும். வசனத்துக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லித்தரேன். யார் பின்வாங்கி போவாங்க தெரியுமா? வசனத்தை கேட்காதவங்க, வசனத்துக்கு செவி கொடுக்காதவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. வசனத்தை நீங்க வாசிச்சீங்க, வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அப்படின்னு ஏசாயால சொல்லி இருக்கு. அப்போ இன்னொரு வசனம் நீதிமொழிகள்ல இருக்கு, வசனத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லி இருக்கு. வசனத்தை கேட்கறது நம்ம விருப்பம் இல்லை, பிரசங்கத்தை கேட்க நம்ம விருப்பம் இல்லை. ஆனால் 24 மணி நேரம் முழங்கால நின்று நம்ம ஜெபிக்கிறோம்னா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நம்ம முதுக தான் அவருக்கு நமக்கு காட்டுவார். கவனிங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க. பிள்ளைகளுக்கு செல்லு வாங்கி கொடுங்க, மொபைல் பைக் வாங்கி கொடுங்க, காசு கொடுங்க, நல்ல படிப்பு கொடுங்க, எல்லாம் கொடுங்க. அதுக்கு கூட சேர்ந்து ஏசப்பாவையும் கொடுங்க, கர்த்தருடைய வசனத்தையும் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும், பைக்கு கேட்குறாங்களா வாங்கி கொடுங்க, செல்லு கேட்குறாங்களா வாங்கி கொடுங்க, காசு கேட்குறாங்களா கொடுங்க, படிப்பு கேட்குறாங்களா கொடுங்க, என்ன வேணாம், வீடு வச்சு கேட்குறாங்களா வீடு வச்சு கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க. அதுக்கு கூட ஏசப்பாவும் கொடுங்க. அந்த பிள்ளைகள் மகிமையாய் ஜொலிப்பாங்க. இல்லையா? நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்குள்ளால ஆசையை உருவாக்கணும். மக்களே, ஏசப்பா பார்த்து கூப்பிடு, ஏசப்பா பார்த்து ஜெபம் பண்ணு, பைபிளை படி. அப்படி அந்த ஆசையை கொடுக்கும்போது தான் அந்த பிள்ளைகள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பாங்க, அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நான் அதை மட்டும் ஒரு சின்ன ஒரு டெமோல உங்களுக்கு காட்டி தரலான்னு விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் கவனிங்க.
லிசன், இங்க கவனிங்க, பாருங்க. ஓகே, அழகு, அழகு நத்திங். அடுத்தது சத்தமா சொல்லுங்க. அந்தஸ்து ஜீரோ. அடுத்து படிப்பு ஜீரோ. அடுத்து நல்லா கவனிச்சிடுங்க. சிலவங்க அழகை பெருசா நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அழகு இருந்த அந்த பூமியில நல்லா வாழலாம் அப்படின்னு நினைச்சு. நான் ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு வைங்க, மலர் வளையம்னு ஒன்று ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, மலர் வளையம்னு ஒன்று கொண்டு வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? இறந்து போயாச்சுன்னா அவன் ஜீரோ, அவன் நத்திங், அவன் ஒன்றுக்கு இனி பிரயோஜனப்படாதவன். அதனால தான் ஜீரோயை கொண்டு மேலே வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்க. இதை நம்ம பெருசாக நினைக்கிறோம். அழகு நத்திங். அடுத்தது அந்த நத்திங். அதே நேரம் ஒன் ஏசப்பா. இங்கே கவனிங்க. இப்போ அங்கே இருந்து இங்கே பாருங்க, ஏசப்பாயை லாஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. இவங்க லாஸ்ட்ல அழகுபடுத்துறதுக்கு டைம் இருக்கு, அந்தஸ்துக்கு டைம் இருக்கு, படிக்கிறதுக்கு டைம் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைம் இருக்குது, திறமைகளை வெளிப்படுத்த நேரம் இருக்கு. ஆனா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, விழிப்பாராதனைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தா பார்க்கலாம், ப்ரேயர் பண்ண நேரம் இருந்தா கூட்டத்துக்கு போகலாம், நேரம் இருந்தா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கடைசியில ஏசப்பா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு வேல்யூ சொல்லுங்க. ஜீரோ 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 ஜீரோ. அதே நேரம் அழகுக்கு முன்னால ஏசப்பாவை கொண்டு வைக்கிறீங்க. இப்ப மதிப்ப சொல்லுங்க சத்தமா. கணக்கு தெரியுமா ஐயா பெரியவங்க? இப்ப மதிப்ப சொல்லுங்க 10. சரி, அதுக்கு கூட கொஞ்சம் அழகாவும் இருக்கீங்க, அதுக்கு கூட அந்தஸ்தும் கொஞ்சம் இருக்கு, அதுக்கு கூட ஏசப்பாய ஃபர்ஸ்ட் கொண்டு வைக்கிறீங்க. இப்ப மதிப்ப சொல்லுங்க 100. வாவ், சூப்பர். அடுத்தது அடுத்து என்னது? படிப்பு இருக்கு. படிக்கிறதுக்கு முன்னால பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆவிக்குரிய காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்துட்டு படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அடுத்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இப்போ வேல்யூ சொல்லுங்க 1000 ஆயிடுச்சு. அடுத்தது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏசப்பாய வைக்கிறீங்க, அதுக்கு அடுத்து தான் பணத்தை சம்பாதிக்க போறீங்க, வேலைக்கு போறீங்க. காலையில பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம ஆராதனையை முடக்கி நீங்க வேலைக்கு போகல. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை வைக்கிறீங்க, அடுத்து வேலைக்கு போறீங்க. இப்போ வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன் 10,000. அடுத்து இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்கு திறமை இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் எது எனக்கு இருந்தாலும் முதல்ல ஏசப்பா தான். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முதல் மணி நேரம் ஏசப்பாவுக்கு, மாதத்துல முதல்ல எல்லாத்துக்கும் முதலிடம் ஏசப்பாவுக்கு, ஜீசஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ மதிப்பை சொல்லுங்க பார்ப்போம் 1,00,000. இதே நேரம் ஏசப்பாவை தூக்கி கடைசியில் வச்சப்ப எல்லாமே ஜீரோவா, நத்திங் நத்திங், ஒண்ணுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படிதான். நீங்க பிள்ளைகளுக்கு செல்லு வேணா என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, ஏசப்பாவை கொடுங்க. ஏசப்பாவை முதல்ல மக்களை ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணு. ஸ்கூலுக்கு போகணும்னால ஜெபம் பண்ணிட்டு போமானே, ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னால ஜெபம் பண்ணிட்டு போ மக்களே. எல்லாத்துக்கும் ப்ரேயரை ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க, அதுக்கு வேல்யூவே வேற. இவ்வளவு ஜீரோ உள்ள சம்பளத்தை கர்த்தர் வாங்க வைப்பார். நல்ல கையை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எந்தெந்த பிள்ளைகள், எந்தெந்த சகோதரமார் முதல்ல ஏசப்பாவை வைக்கிறீங்களோ, முதல்ல கர்த்தரை கொடுக்குறீங்களோ, உங்க வாழ்க்கை இதே மாதிரி வேல்யூபிளாய் மதிப்புள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். தேங்க்யூ தேங்க்யூ. சரி கவனிங்க. அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், முதலிட ஏசப்பாவுக்கு வைக்கும்போது அதுக்கு மதிப்பு என்ன. லாஸ்ட்ல நேரம் இருந்த நம்ம வாழ்க்கையில அப்படிதான். சிலவங்களுக்கு காலையில் எழும்புனோன்னு வேலைன்னு ஓடுவாங்க, ஜெபிக்க நேரம் இருக்காது, பைபிள் படிக்க நேரம் இருக்காது. ஆராதனைக்கு ஏன் வரலன்னா, அந்த அண்ணியை பார்த்தேன், இந்த அண்ணியை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த யாத்திரை இந்த யாத்திரை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதனைக்கு வரக்கு நேரம் இல்லை. கவனிங்க, நம்ம சர்ச்சில் யாரும் ஏசப்பா கிருபைன்னு அப்படி கிடையாது. ஆராதனை முடக்கலை, நீங்கள் யாரும் முடிச்சுட்டு தான் போகிற இடத்துக்கு போகிறீங்க. காட் பிளஸ் யூ. நிச்சயமாக உங்கள் தலைமுறையை பாருங்கள், உங்களை தான் நீங்கள் பாருங்கள், அதுக்குள்ள பிளஸ்ஸிங்கை கர்த்தர் தரதான் செய்வார்.
அல்ல, முதலிடம் ஏசப்பாவுக்கு கொடுங்க. முதல்ல எதனால ஒரு வேலை செய்கிறீங்களா, ஒரு படிப்பு போறீங்களா, முதலிடம் ஏசப்பாவுக்கு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையை ஒரு வேல்யூபிளா, ஒரு மதிப்புள்ளதா கர்த்தர் மாற்றுவார். ஆமாண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நமக்கு ஒரு ஆசை வேணும். ஆசை இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஒரு ஆசை வேணும். நான் பைபிள் படிக்கணும், முதல்ல ஏசப்பாட பேசணும். நான் ஏசப்பாட பேசாம நான் வீட்டை விட்டு இறங்கக்கூடாது. முதல் இடம் ஆராதனைக்கு, உபவாச ஆராதனை முடக்கி ஒரு இடம் போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடக்கி ஒரு இடம், திங்கள் பிரயாணம் முடக்கி ஒரு இடம். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துன்னா இவ்வளோ மதிப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். கரத்தை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ லோடு, உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. நான் ஏன் சொல்றேன்னா, 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காலத்துல, ஏலியுடைய காலத்துல கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. அதனால ஏலிக்கு பிள்ளைகள் பாவிகளா வாழ்ந்தாங்க. உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை மட்டும் நீங்க கொடுக்கலன்னா ஏலிக்க பிள்ளைகளுடைய நிலைமை தான். அதே நேரம் சாமுவேல் எல்லாத்துக்கும் முதலிடம் கர்த்தர் கொடுத்தான். கர்த்தரை விட்டுட்டு தான் அடுத்தது, கர்த்தர் தான் முதல்ல. அப்படி அவன் சாமுவேல் வாழ்ந்ததுனால அவனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட பண்ணினான். வசனம் சொல்லுகிறது, தான் முதல் பெயர்சபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவர் அறியப்பட்டார். அப்ப நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி அறிய பண்ணணும்னா முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு, ஏசப்பாவுக்கு, ஆராதனை காரியங்களுக்கு, ஆலயத்துக்கு. அப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம தலைமுறைகளை கர்த்தர் நிச்சயம் இந்த சாமுவேலை போல ஏலிக்க பிள்ளைகளை மாதிரி கர்த்தர் விடவே மாட்டாரு. நம்ம தலைமுறைகளை கர்த்தர் உலக அறிகிற அளவு கர்த்தர் தேசத்தின் உயர்ந்த இடங்கள் நம்ம பிள்ளைகளை ஏறி இருக்க பண்ணுவார். நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், என் பிள்ளைகளை ஆவிக்குரிய விஷயத்துல முன்னேறணும், ஆவிக்குரிய காரியங்களும் முன்னேறணும். அப்படி ஒரு ஆசைப்பட்டு பாருங்க, நிச்சயம் நிச்சயம் உண்மை சொல்றேன், அது வசனத்தை அறியணும், நான் வசனத்தை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்க பிள்ளைகளுக்குள்ளால வந்துட்டு, நான் வசனத்தை படிக்கணும், ஏசப்பாட பேசணும், அப்படி ஒரு ஆசை வந்துன்னா நிச்சயம் நம்ம பிள்ளைகளை கத்த தலைமுறைகளை கரம் பண்ணுவா. இவங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்களா, இந்த பைபிள் காரியங்களை நமக்கு புரியலைன்னா சில கேரக்டர் நமக்குள்ளால மாறாது. உண்மைதானே? வசனத்தை அறியதான் நம்முடைய சுபாவங்கள்ல மாற்றம் வரலன்னா நீங்க உண்மையா பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். பைபிள் படிக்க படிக்க நமக்குள்ளால மாற்றம் வரும். ஆப்பிரிக்காக்காரங்க, கருப்பின மக்கள், அவங்களே பைபிளை படிக்க, மனுஷனை அப்படியே சமைச்சு சாப்பிடுறவங்க தான், பச்சையா கடிச்சு தின்றவங்கள தான் ஆப்பிரிக்க மக்கள். அவங்களுக்குள்ளாலே வசனத்தை அறிய அவங்களுக்குள்ளால மாற்றம் வந்துன்னா நீங்களும் நானும் பைபிளை படிக்க படிக்க நமக்குள்ளால கெட்ட சுபாவங்கள் மாறணும், நல்ல சுபாவங்கள் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் படிக்கும்போது பொறுமையா இருக்கணும்னு படிக்கிறீங்களா? மாற்றம் வரணும். இன்னைக்கு பிரசங்கம் கேட்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆசைப்படணும். அப்போ ஆவிக்குரிய நல்ல காரியங்களுக்கு நம்ம ஆசைப்படணும், பைபிள் படிக்கிறதுக்கு, ஆராதனைக்கு ஆசைப்படணும். அப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ளால வந்துன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையை ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் காண்பித்து தர விரும்புகிறேன், வாங்க. சரி, இந்த பிள்ளைகள் ஒரு காரியத்தை அவங்க காட்டி போறாங்க. அங்கே போட்டுட்டு அங்க அந்த மாமத்தூர் அந்த டே நம்ம அப்பா ட்ரெஸ் இல்லாமல் அங்கே கிடக்குறாருடா குடிச்சிட்டு.
அப்பா நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் கிடந்ததையும் எங்கள்கிட்ட கேலியா காம், நீ இப்படி செய்ததால நீ அடிமையாவாய். சேம், உன்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாபேத், நீ விருத்தியாவாய். இப்போ இந்த பைபிள் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளப்பெருக்கு, அதாவது பூமியை கர்த்தர் வெள்ளத்தினால் அழித்த பிறகு கவனிங்க, நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு அழகா இருக்கு பாருங்க, அழகா திராட்சை பழங்களை அவர் பறிக்கிறார். அழகா திராட்சை பழங்களை பறித்து முன்ன வெள்ளப்பெருக்கத்துக்கு முன்னால் அவர் செய்ததை மாதிரி அழகா அதை ஒரு கப்பில் அழகா புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே இங்கே பாருங்க, அவர் திராட்சை ரசத்தை எடுத்து குடிக்கிறாரு. குடித்ததும் அவர் ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னால் வரையிலும் அவங்க ஏசியில் இருந்தது மாதிரி இருந்தாங்க. திராட்சை பழம் புளிக்கலை, கவனிச்சிடுங்க. அவர் மதுபானம் எல்லாம் குடிக்கலை, நல்லா கவனிச்சிடுங்க. அவர் என்னன்னா முன்னால் இருந்த அந்த பழக்கத்துக்காக அவர் அப்படி சொன்ன. ஏன்னா கிளைமேட் மாறிச்சு, வெள்ளப்பெருக்கத்துக்கு பிறகு கிளைமேட் மாறினதுனால அவர் முன்னே போல குடித்ததுனால போதை தலைக்கேறி அவர் படுத்துட்டார். படுத்த நேரத்தில் தெரியும், குடிகாரங்கெல்லாம் குடிச்சிட்டு படுக்கும்போது டீசெண்டாக படுப்பாங்க. எப்படி படுப்பாங்க பார்த்துருக்கீங்க? அப்படி படுப்பாங்கல்ல, அது மாதிரி படுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த காம் பார்க்குறான், அப்பா கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுக்கிறான். உடனே ஓடி சிரிச்சிட்டு 2 சகோதரமார்ட்டையும் சொல்கிறேன், டே இப்படி அங்கே அப்பா படுத்துருக்கிறார் அப்படின்னு. உடனே இவங்க 2 பேரும் ஒரு காரியம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? நீங்கள் அழகாக பார்த்தீங்க, ஒரு வஸ்திரத்தை எடுத்து பின்னால் போட்டுட்டு அப்பாக்க நிர்வாணத்தை பார்க்காம திரும்பவும் அடியே போட்டுட்டு அழகாக வந்தாங்க. அப்பாக்கு போதை தெளிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் போதை தெளிஞ்சதும் அவர் நினச்சிக்கிறார், விஷயத்தை இவன் சொல்லி கொடுக்குறான். அப்பா இப்படியாக்கும், நீங்கள் அந்த டைமில் இவன் இப்படி என்று சொன்னான், இப்படி சம்பவம் நடந்ததுன்னு. உடனே அவர் சபிக்கிறாரு. காம் எப்படி இருப்பான்? அடிமையா இருப்பான் அப்படின்னு சபிக்கிறார். இன்னைக்கு வரையிலும் இஸ்ரவேலில் யுத்தம் நடந்துட்டே இருக்குது. அவங்க பட்ட கஷ்டத்தை மாதிரி பூமியில எந்த ராஜ்யத்தின் மக்களும் கஷ்டப்பட்டது கிடையாது. கவனிங்க, 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு சின்ன ஒரு தப்பு அவன் செஞ்சதுனால, நம்ம பார்வையில் இது ஒரு தப்பு மாதிரி கூட தெரியாம இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு தவறை செஞ்சதுனால தலைமுறைக்கு சாபம் வந்தது. அதே நேரம் இவங்க 2 பேரும் நல்ல காரியத்தை செஞ்சாங்க. 2 பேரும் அப்பா பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி ஒரு நல்ல ஒரு சேம கர்த்தர் எனக்கு தந்ததுனால சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஒரு பிள்ளையை தந்தீரே ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. டேய், நீ இப்படி செய்ததுனால நீ கண்டிப்பா விருத்தியாவ அப்படின்னு ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாரு. நல்ல கவனிச்சிங்க, வசனத்தை நம்ம வாசிக்கிறதுனால தான், வசனத்தை கேட்கறதுனால, நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாதுல்ல, ஒரு ஆள் செய்கிற தப்பை ஊரெல்லாம் நம்ம இப்படி தூத்திட்டு நடக்கக்கூடாதுல்ல, செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இப்படி சாபம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிய முடிகிறது. கவனிங்க, வசனத்தை கேட்கறதுனால தான் நமக்குள்ளால ஒரு மாற்றம் வருகிறது. இந்த பைபிள் சம்பவத்தை நம்ம வாசிக்கிறதுனால நமக்குள்ளால, ஆமாம் நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த யாப்பேத்த மாதிரி தான் இருக்கணும், இந்த சேம மாதிரி தான் நம்ம இருக்கணும், அப்படி ஒரு ஆசை வருது பார்த்தீங்களா? இதே போல இதுக்காக தான் நம்ம சொல்றது, டெய்லி நம்ம வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி நடக்க பிரயாசப்படணும். கண்டிப்பா இவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க. ஆமென். அந்த அப்பாவுடைய சாபத்தின்படியே அப்படியே அவன் அடிமையா இருக்கிறான். கவனிங்க, இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சாபம் வரக்கூடாதுன்னு தான் கர்த்தர் பிரசங்கிக்கிறார். இப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு உள்ளதுக்காக தான் கர்த்தர் நமக்கு பிரசங்கிக்கிறார். எத்தனை பேருக்கு வசனம் கேட்க ஆசையா இருக்குது? சந்தோஷம். ஓகே, தேங்க்ஸ்பா. சரி, எத்தனை பேருக்கு வசனம் கேட்க ஆசையா இருக்குது? நம்ம அப்படிதான் ஒவ்வொரு நாள் வசனம் கேட்க ஆசையா இருக்கணும். வசனம் கேட்டால் என்ன பிரயோஜனம்? 5 காரியத்தை நான் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேரம் கடந்து போகலாம், வாசிக்கலாம். அதே சங்கீதம் 119 சங்கீதத்தை அப்படியே எடுத்துடுங்க. சங்கீதம் 119 அதிகாரத்தில் 10 வசனத்தை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 5 பிளஸ்ஸிங்கை மட்டும் நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதத்தில் 28வது வசனம் சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி அவர்களை அவர் எடுத்து நிறுத்துகிறார் அப்படின்னு இருக்கு.
நல்லா கவனிச்சிடுங்க. அப்போ ஒரு வசனம், நம்ம சோர்ந்து போய் வந்திருப்போம், ஒரு வசனம் கேட்கும்போது அந்த வசனம் நம்மளை பூஸ்ட் பண்ண மாதிரி நம்மளை எடுத்து நிறுத்தும். அல்லேலூயா. அடுத்த 65வது வசனம் சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி அவர் நன்றாய் நம்மளை நடத்துவார். நம்ம கோணலான வழியில போகாம அது வசனத்தை அனுப்பி நன்றாய் நல்ல வழியில கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படியே 101வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, பொல்லாத வழிகளுக்கு தப்பலாம். வசனத்தை நம்ம கேட்க கேட்க, வசனத்தை நம்ம படிக்க படிக்க, வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க இருக்க நம்மை பொல்லாத வழிக்கு அந்த வசனம் தப்புவிக்கும். நம்ம தப்பான வழிக்கு போகும்போது அந்த வசனம் நம்மோட பேசும், அந்த வசனம் நம்மோட எச்சரிக்கும். கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்ம பொல்லாத வழிகளுக்கு தப்புவிக்கிறார். அப்படியே 169வது வசனம் சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி நமக்குள்ளால உணர்வை உண்டாக்குகிறாரா, உணர்வை தாரார். கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி இருப்போம், அப்பதான் ஒரு வசனம் வரும் நமக்கு நேரா, நீ இருக்கிற நல்ல வேலை இருந்தா கர்த்தரோட வாந்தி பண்ணி பாடுவார் அப்படின்னு நம்ம உணர்வடைவோம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமா, வசனத்தை அனுப்பி அவர் நம்ம குணமாக்குறாரு. வசனத்தை அனுப்பி பேதைகளை உணர்வு உள்ளவர்களா மாத்துறாரு. அப்போ உங்க பிள்ளைக்கு படிப்பு வரலன்னா நல்லா கவனிங்க, நல்ல பைபிளை படிக்க சொல்லுங்க. நம்ம சபையில் எத்தனையோ பிள்ளைகள் அம்மாமார் சாட்சி சொல்கிறேன். முந்தினாத்து ஒரு சாட்சியை கேட்டேன், என் பிள்ளை தமிழ் பாடத்துக்கு தோத்துட்டே இருந்தாக்கா, இந்த மாதத்தில் 65 மார்க் ஏசப்பா கொடுத்துருக்காரு. நேற்று சனிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போனப்போ டீச்சரே என்ன பார்த்து சொன்னாங்க, பரவாயில்ல இவன் இவ்வளோ மார்க் எடுத்தா. அப்போ இவங்க சாட்சியாக சொன்னாங்களாம், என் பிள்ளை என்னைக்கு தமிழ் பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பித்தானோ, ஒரு எழுத்து கூட என்ன பிள்ளைக்கு தெரியாமல் இருந்துச்சு, படிக்க ஆரம்பித்த கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாருன்னு இந்த வாரத்தில் கூட ஒரு சாட்சியை கேட்க பண்ணாரு. அப்போ நம்ம பிள்ளைகளை உயர்த்துகிறது எது தெரியுமா? நம்ம கையில். நான் உயர்த்தணும்னா எவ்வளோதான் தூக்கி, இப்போ எனக்கு டெரினை நான் உயர்த்தணும்னு ஆசைப்படுறேன், எவ்வளோதான் தூக்கி உயர்த்துவேன்? கூடி போன அந்த சேருக்கு மேலே ஏறி நின்று இவ்வளோ தூக்குவேன்னு வைங்களாம். அதே நேரம் ஏசப்பா அவனை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு கை எவ்வளோ பெரிய கை பாருங்க, அவ்வளோத்துக்கு கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணுவா. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தணுமா, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தணுமா? எஸ், ஆசைப்படணும். கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஆராதனை காரியங்களை கேட்டால் கூட்டத்துக்கு கூட பிள்ளைகளை வீட்டில் இருக்க விடாது. கூட்டத்துக்கு நீங்கள் வரும்போது பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வரணும். பிள்ளைகள் வசனத்தை கேட்கணும். நீங்கள் உங்கள் வசனத்தை கேட்டு பரலோகத்துக்கு போயிருவீங்க. உங்கள் பிள்ளைகள் நரகத்தில் கஷ்டப்பட்டாலும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயம் பேதைகளை ஞானிகளாய் மாற்றும் வசனம். அதே அதிகாரத்தை 119 139 சொல்லுகிறது, ஒரு பக்தியில் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் உருவாக்குறார். கவனிக்கணுமே, வசனம் கேட்க கேட்க நம்ம பக்தியில ஒரு வைராக்கியம் வரும். இன்னும் கர்த்தருக்கு ஆசைப்படணும், கர்த்தருடைய காரியங்களுக்காக சாதிக்கணும்னு ஆசைப்படணும். அப்படி நமக்குள்ளால மாற்றம் வரும். கர்த்தருடைய பிள்ளை இதுக்கு தான் நம்ம டெய்லி ஆராதனைக்கு வரணும், வசனத்தை கேட்கணும். கண்ட பிரசங்கங்களை கேட்டு தேவையில்லாத வழியில போயிடாதீங்க. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறார், நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு உபதேசத்தை தந்திருக்கிறார். இது நமக்கு போதும். இங்கே பிரசங்கிக்கிற வார்த்தை போதும். நிறைய பிரசங்கம் கேட்டீங்கன்னா நியாய தீர்ப்பின் நாளில் ஒவ்வொரு வசனத்தை குறித்து நியாய தீர்ப்பின் நாளில் கணக்கு கொடுக்கணும். அதனால ஓவராக கேட்க போகாதீங்க. கேட்குற பிரசங்கத்துக்கு இவ்வளவும் போதும், கீழ்ப்படிங்க. நிச்சயம் இந்த வாரம் ஃபுல்லும் கர்த்தர் அழகாக அவங்கள நடத்துவார். சரி, ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் எதுக்கு ஆசைப்படணும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரெண்டாவதாக வாசிக்கல, சங்கீதம் 63வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ரெண்டாவது நம்ம ஆசைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தரை பார்க்க ஆசைப்படணும். ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும்னு ஆசைப்படணும், இல்லையா? ஃபர்ஸ்ட் எதுக்கு ஆசைப்படணும்? வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கணும்னு ஆசைப்படணும். ரெண்டாவது எதுக்கு ஆசைப்படணும்? எஸ், அதுக்கு ஆசைப்படணும். ஆலயத்தில் ஓடி போன ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் காலில் முடியாமல் இருந்தால் கூட, இசப்பா இந்த வருஷம் ஒரு ஆராதனை முடக்கப்படாதாண்டவரே ஓடி போகணும்னு அப்படி ஒரு ஆசை வந்துன்னா நிச்சயம் வசனம் சொல்லுகிறது, உமது வல்லமையும் உமது மகிமையும் காண செய்வார். உண்மை, ஆலயத்துடைய காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்குமோ கர்த்தர் கண்டிப்பாக அவருக்கு வல்லமையையும் அவருடைய மகிமையும் காண செய்வார். மத்தேயின் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளில் தான் கர்த்தர் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஓய்வு நாளில் தான் நான் அதை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தோம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சூம்பின கையை உடையவனுக்கு கர்த்தர் ஓய்வு நாளில்
சுகத்தை கொடுத்துருக்கிறான். அதே மத்தேயு புஸ்தகத்துல லூக்கா 13வது அதிகாரத்துல 16வது வசனத்துல வாசித்தீங்கன்னா 18 வருஷமா எவ்வளவு நிம்மறக்கூடாத கூனிக்கு ஓய்வு நாள்ல கர்த்தர் அற்புதத்தை கொடுத்துருக்கிறாரா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல 38 வருஷம் கஷ்டப்பட்ட திமிர்வாதக்காரன் பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா திமிர்வாதமா படுத்திருந்தவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். அப்படியே நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா ஒரு குருடன் வரான். அவனுக்கு சேர் உண்டாக்கி கண்களை பூசுறாரு. அவனுக்கு கண்ணு சுகம் ஆகுறது. அதெல்லாம் கவனிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் கைக்கு விடுதலை. கை என்னதான் மாறிச்சு? சூம்பின கை பலனுள்ள கையா மாறிச்சு. அடுத்தது முழு சரீரமும் கட்டப்பட. குறுக்கு எவ்வளவு நிமிர முடியல, எவ்வளவு வேலை செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், முன்னேற்றமே இல்லை. குடும்பத்துல கடன் தான் கூடுதே தவிர ஒரு முன்னேற்றத்தையும் காணல. 18 வருஷமா சிலவங்க சொல்லுவாங்க, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து அன்னையிலேண்டே பிடிச்ச கடன், அன்னையிலேண்டே பிடிச்ச அலைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னைக்கே பிடிச்ச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னைக்கே பிடிச்ச கணவன் மனைவிக்குள்ளால சண்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆராதனை முடக்காம கர்த்தருக்கு முக்கியத்துவம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது 18 வருஷம் இல்ல 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தாலும் என் தேவனால சுகம் கொடுக்க முடியும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு ஆராதனை முடக்காது. 18 வருஷம் அந்த கூனோட தான் அவன் சர்ச்சுக்கு வந்திருந்தா. அன்னைக்கு மட்டும் அவன் ஆப்சென்ட் ஆகியிருந்தா அவன் மரணம் சமயமாம் ரதம் பாடுகிறது வரையிலும் அவன் அப்படியே தான் அந்த 18 வருஷமா கூனோட தான் மறிச்சிருப்பான். அந்த ஆராதனை அவன் முடக்காததுனாலதான் அவன் அன்னைக்கு விடுதலை பெற்றான். எப்ப ஏசப்பா நமக்கு சுகம் தாரான்னு தெரியாது, எப்ப பெஸ்டா குளத்துல போய் குளத்தை கலக்கிறான்னு தெரியாது. எல்லா ஆராதனை ஆசையோட கடந்து வருமோ என்னைக்கும் ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு விடுதலை உண்டு. விடுதலை தராம கத்தரமோட விடவே மாட்டார். நல்ல கொஞ்சம் கண்ணுக்கு விடுதலை, கைக்கு விடுதலை, காலுக்கு விடுதலை, சரீரத்துக்கு விடுதலை. ஓய்வு நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போ கண்ணு காணலையா, கர்த்தர் விடுதலை தார. கை சோம்பி இருக்கா, அதுல விடுதலை தராரு. காலு முடமா இருக்குதா, அதுல விடுதலை தாரார். கூனா இருக்குதா, அதுல கர்த்தர் விடுதலை தாரார். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்? பரிசுத்த ஸ்தலத்தை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, எந்தெந்த கூட்டங்களை சர்ச்சில் வச்சிருக்கிறாங்களோ எல்லா கூட்டத்துக்கும் வருவேன் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கர்த்தர் விடுதலை வச்சிருக்கிறாரு. உங்களை கர்த்தர் விடுவிக்காம யாரை விடுவிக்கிறதுக்கு? விடுவிக்கிற கர்த்தருக்கு நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஆலயத்துக்கு போகும்போது அங்க அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏசாயா 2:3 சத்தமா படிங்களா? கர்த்தருடைய பர்வதத்துக்கும் ஆலயத்துக்கும் போவோம் வாங்க. அவர் தமது வழிகளை, நம்ம வழியை அவர் சொல்லி தர மாட்டாரு, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நடப்போம் என்பார்கள். நல்லா கவனிச்சிடுங்க. ஏன் சர்ச்சுக்கு வரணும்னா, நம்ம நடக்க வேண்டிய வழியை ஏசப்பா இங்கே ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, பேசுகிற நாங்களும் பரிசுத்தவான்கள் அல்ல, கேட்கிற நம்மளும் பரிசுத்தவான்கள் அல்ல. நம்ம இன்னும் திருந்த வேண்டி இருக்கு. நம்ம பூர்ணப்பட்டோன்னா பரலோகத்தில் சேர்த்திருப்பாரு. இன்னும் நம்ம உருவாக வேண்டி இருக்கு. சில சுபாவங்களை விட வேண்டி இருக்கு, சில சுபாவங்களை ஆட் பண்ண வேண்டி இருக்கு, சில மாற்றங்கள் நமக்குள்ளார வர வேண்டி இருக்கு. அதனாலதான் கர்த்தர் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறாரு. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் ஒரு வசனத்தை கூட படிப்போமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 68வது சங்கீதத்துக்கு வாங்க எல்லாரும். சகோதரமாரெல்லாம் பைபிளை திருப்புங்க, உங்க பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. சங்கீதம் 68வது சங்கீதம் 35வது வசனம். எல்லாரும் சேர்ந்தே வாசிங்க பார்க்கலாம். தமது ஜனத்துக்கு என்னது? பலனையும் சத்துவத்தையும் அருள்வார். கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்க. கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் உங்களுக்கு தருவார். வாவ், நைஸ். கர்த்தர் நிச்சயமா தருவார். அப்ப ஆலயத்துக்கு வந்தா நம்பர் 1 என்ன செய்வாரு? தமது வழிகளை போதிப்பார். நம்பர் 2 பலனையும். உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் முடக்குனாலே நம்ம பலன்லாம் போனது மாதிரி இருக்கும். ஒரு ஆவிக்குரிய பலனை கத்த நம்ம தர்ற. ஆவி நம்ம ஆத்மா பலனா இருந்தா சரீரம் பலனாவே இருக்கும். சில பலவீனம் இருந்தா கூட அது பெருசா நமக்கு தெரியாது.
நம்ம ஆத்துமா பலவீனப்பட்டாதான் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் அது பெருசா நமக்கு தெரியும், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெருசா நமக்கு தெரியும். அப்போ நம்ம நினைக்கணும், நம்ம ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கு, கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்துல பேக் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நல்ல கவனிச்சிடுங்க. இந்த வசனம் சொல்லுது, ஆலயத்துக்கு போனா 1 அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், 2 பலனையும் சத்துவத்தை நமக்கு தருவார். 3ஆவதாக வாசிச்சு முடிக்கல, வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா நம்ம விண்ணப்பங்களுக்கு, அதுல சொல்லி இருக்குது சகல விண்ணப்பங்களுக்கும், இங்க கவனிங்க, சகல விண்ணப்பங்களுக்கு அவர் பதில தர்றார். அன்னாளா இருக்கலாம், அன்னாள் அத்தனை வருஷம் வீட்டுல இருந்து அழுதுட்டே தான் இருந்தா. என்னைக்கு அவ ஆலயத்துல ஓடி வந்தாலும் கர்த்தர் நல்ல ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. எசேக்கியா ராஜாவை பாருங்க, அதுவரையிலும் அவன் அப்படிதான் இருந்தான். அவன் வாழ்க்கையில கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. நீங்க இன்னும் பைபிளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லை, 20 வருஷம் குழந்தைகள்ல. அப்ப அவ கர்த்தரிடத்துல 2 லாஸ்ட்ல கர்த்தர் 2 குழந்தைகளை கொடுத்தாரு, வயத்துல 2 அடி மாறி மாறி. அப்ப இவன் ரொம்ப பயந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகல, ஆலயத்துல ஓடுனா, அன்னைக்கு ஆலயம் கிடையாது, அவன் தேவ சமூகத்துக்கு ஓடுனா, அன்னைக்கு கர்த்தர் சொன்னா 2 ஜாதிகள் ஒரு வயித்துல இருக்குது, அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. நல்ல கவனிங்க. அதனால அவளுக்கு ஒரு தைரியம் வந்தது. எத்தாவ பாருங்க, மிஸ்பாவில் தேவ சமூகத்துல போய் தனக்கு காரியத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்றான். ஏசப்பா இப்படி இருக்குன்னு. ஆமென். அவன் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயத்தோட அவன் திரும்பி வந்தான். நல்லா புரிஞ்சிடுங்க. அப்போ நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரேயர்லேயே நான் சொன்னேன், உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்கோ இல்லையோ, தேவை இருக்கோ இல்லையோ, பலன் இருக்கோ இல்லையோ, 1 மணிக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆலயத்துல தேவ சமூகத்துல வந்து இருந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை ஜெயத்தின் பாதையில கர்த்தர் நடத்துவார். அப்படி ஒரு ஆசை நமக்கு வரணும். ஆலயத்துல ஆராதனை நேரங்கள்ல நம்ம யாரும் அப்படி கிடையாது, கர்த்தர் ஒன்று கூட நம்ம பலப்படுத்துறாரு. ஆமென். ஆராதனை காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போ அது ஒரு பலனா நமக்கு இருக்கு. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம், வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு, இந்த பஸ்காவை புசிக்கிறதற்கு நான் மிகவும் ஆசையா இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப திருவிருந்து ஆராதனைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆசை வேணும். ஐயோ, திருவிருந்து ஆராதனை முடக்கக்கூடாது ஆண்டவரே, முடக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆசை இருந்துன்னா நிச்சயம் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. ஏன் பஸ்காவை ஆசரிக்கணும்? வாசிக்கலாமா? அப்படியே திரும்பி வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்பணும். எல்லாரும் உங்க பைபிள்ல இருக்கான்னு பார்க்கணும், நோட் பண்ணணும், மெமரி பண்ணணும் அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், வாங்க அப்படி லைனா படிப்போமா? 50வது வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பஸ்காவை புசிக்கிறவன் மரியாமலும் அவனுக்கு ஆத்தும மரணமே வராது. நல்ல கவனிங்க. ஏசப்பா வரும்போது ஜீவனோட எழும்பணும்னா நம்ம ஆத்மா செத்து இருந்தா அது எழும்பாது, நம்ம ஆத்மா உயிரோட இருந்தாதான் அது எழும்ப முடியும். நமக்கு ஜீவன் வேணும்னா, நம்ம ஆத்மா சாகாம இருக்கணும்னா பஸ்காவை புசிக்கணும். 2வது அது அடுத்த வசனத்தை படிங்க. என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்ப என்னைக்கு நம்ம பிழைக்கணும்னா, என்னைக்கு டெய்லி நம்ம பிழைப்பு நடக்கணும்னா, நம்ம உயிரோட இருக்கணும்னா, பூமியில நல்லா வாழணும்னா, என்னைக்கு ஒரு நாள் திருவிருந்து ஆராதனை வைக்கிறாங்க இல்லையா, பஸ்கா வைக்கிறாங்கல்ல, அதுல அட்டென்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆசையா இருக்கணும். ஐயோ, திருவிருந்து ஆராதனை கண்டிப்பா இருக்கணும், அப்படி ஒரு ஆசை நமக்கு வேணும். அடுத்த வசனம் படிங்க. 54வது வசனம் படிங்க. நித்திய ஜீவன் உண்டு. பஸ்காவை நீங்க ஆசரிச்சீங்கன்னா என்ன உண்டு? அடுத்து படிங்க. அதே வசனம், கடைசி நாள்ல நான் அவனை எழுப்புவேன். அப்போ நீங்க திருவிருந்து ஆராதனையில் இருக்கலன்னா, கடைசி நாள்ல கர்த்தருடைய வருகை நேரத்துல கர்த்தர் உங்களை எழுப்ப முடியலன்னா நீங்க எங்க போகணும்? ஆமா, அழகா சொன்னீங்க, நரகத்துக்கு தான் போகணும். அப்படி 53 படிச்சீங்கன்னா, பஸ்காவை புசிக்கலைன்னா அவனுக்குள்ளால ஜீவன் இல்லை அப்படின்னு இருக்கு. 57வது வசனம் சொல்லுகிறது, என்னால அவன் பிழைப்பான், நான் அவனை நடத்துவேன், நான் அவனை பிழைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசி 66வது வசனத்துல சொல்லி இருக்குது, அவன் பின்மாறி போகவே மாட்டான். திருவிருந்து ஆராதனை அட்டன் பண்ணுகிறவனுக்கு பின்மாற்றத்துக்கான சோதனைகள் வரும், ஆனா அவன் பின்வாங்கி போகவே மாட்டான். அல்லேலூயா. யார் இந்த திருவிருந்து ஆராதனைய
அலட்சியம் பண்ணுவாங்கன்னா அதே அதிகாரத்தில் 60வது வசனம் சொல்லுகிறது. ஆமாம், இந்த திருவிருந்து ஆராதனைன்னு சொல்லும்போது கடின உபதேசம் மாதிரி யாருக்கு உள்ளத்துல எல்லாம் தெரிகிறதோ அவங்க தான் அதை கீழ்ப்படியவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம ரொம்ப ஆசைப்படணும்? வசனத்துக்காக. ஏன் வசனத்துக்கு கேட்க ஆசைப்படணும்? வசனம் நம்மளை பிழை பூட்டுகிறது. வா சூப்பர், அழகாக கேட்டிருக்கீங்க. பலனத்தை சத்துவத்தை நம்ம தருகிறது. வெரி குட். ரெண்டாவது எதுக்காக நம்ம ஆசைப்படணும்? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது துக்கமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. வெரி குட். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நமக்கு பலனையும் சத்துவத்தையும் தருவார். அது ஆராதனைக்குரிய காரியங்கள்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். மூணாவது எதுக்காக இருக்கணும்? பஸ்காவை திருவிருந்து ஆராதிக்கிறதுக்கு ஆசையா இருக்கணும். மூணாவது வாசித்து முடிச்சிடலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனம் சேர்ந்து படிச்சிருவோம். பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயும் இருக்கும். நல்லா கவனிச்சிடுங்க. இவர் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையெல்லாம் கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. இந்த லாசரோ பாருங்க, பூமியில இருக்கும் ஒரு நாள் கூட அவன் நல்லா இருந்தது கிடையாது. அவன் சரீரம் ஃபுல்லும் பருக்கள், நாய்கள் வந்து நக்கிட்டு அவனுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கிடையாது. அவனுக்கு ஆசை ஃபுல்லு என்ன தெரியுமா? பரலோகத்தில் போகணும். அந்த பரலோகத்தை மட்டும் இழந்துடாது. தேவனுடைய மடியில் நான் தேற்றப்படணும். அங்கே பரலோகத்தில் கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத அந்த ராஜ்யத்தில் நான் போகணும். அவனுக்கு ஆசையை பாருங்க. நம்மனா என்ன நினைப்போம்? ஏசப்பான் ஜோமணி என் தரித்திரம் கூட மாறல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதில் லாசரோ பாருங்க, பூமியில் அவன் இருந்த நாட்கள் வரல அவன் கஷ்டத்தை அனுபவிச்சான். ஆபிரகாம் சொல்லும்போது சொல்றாரு, மகனே ஐஸ்வர்யவானவன் சொல்ற, நீ பூமியில இருக்கவும் சம்பிரமமா வாழ்ந்தான். இவன் வந்து தரித்திரப்பட்டிருந்தான். ஒரு நேரம் ஆகாரம் கூட இவனுக்கு கிடைக்கல. வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலேருந்து விழுகிறான், துணுக்கையினால தன்னுடைய பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. பூமியில தரித்திரப்பட்டா கூட அவன் பின்வாங்கி போகல. வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஆராதனைக்குரிய காரியங்கள் ஆசையா இருந்தான். பஸ்காவா ஆசையா இருந்தான். ஆனா அவனோட வாழ்க்கையில தரித்திரம் மாறல, வியாதி மாறல, கஷ்டம் மாறல. அவனை உபசரிக்க யாரும் இல்லை, அவனை வரவேற்க ஒருத்தரும் கிடையாது. சொந்தம் கொண்டாட சகோதரங்க கூட அவனுக்கு கிடையாது. அவன் இறந்து போன அவனை எடுத்து புதைக்க கூட ஒருத்தங்க கிடையாது. ஆனா அவன் வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஆலயத்துக்குரிய காரியத்தில் ஆசையா இருந்தான். பஸ்காவை ஆசரிக்க அவன் ஆசையா இருந்தான். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மடியில அவன் தேற்றப்பட்டான். கவனிங்க, சிலர் இன்னைக்கு சோர்ந்து போகிற காரணம் ஒரு ஆள் சின்ன ஒரு வார்த்தையை சொன்னாலே சோர்ந்து போயிடுவாங்க.